வெள்ளிக்கிழமை உலக அழிவு நாள் என்பது நிச்சயம். ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை. ஆகவேதான் அந்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் உண்டு, பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் அந்த துஆ விலை மதிக்க முடியாதது என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த நாள் வந்தால் உயிர் ஜீவராசிகள் அந்த நாளினுடைய அழிவை கண்டு பயப்படுகிறது. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு நிறைய பொடும்போக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முன்னறிவிப்புகளை இந்த மனித சமூகத்திற்கு வழங்கியுள்ளார்கள். கல்வி அகற்றப்படுவதும் அறியாமை வெளிப்படுவதும் ஏற்படாதவரை இந்த உலகத்திற்கு கியாம நாள் வராது. கல்வி அகற்றப்படும் என்றால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மார்க்க அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இருந்து மெல்ல மெல்ல இந்த கல்வியை அல்லாஹ் அகற்றுவான். பிறகு அறியாமையில் விட்டு விடுவான். அதற்கு பிறகு அறிவியினர்கள் அவர்களுக்கு தலைவர்களாக வருவார்கள். அவர்களிடத்தில் மக்கள் மார்க்க விளக்கம் கேட்பார்கள். அவர்கள் மார்க்க தீர்ப்பும் வழங்குவார்கள். அவர்களும் வழிகட்டு மக்களையும் அவர்கள் வழிகெடுப்பார்கள். நரக நெருப்புக்குரிய காரியங்களை மக்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள். அவர்கள் செய்வதை சுட்டி காண்பிக்க சிறந்த மார்க்க அறிஞர்கள் இருக்க மாட்டார்கள். நேரான வழியை காண்பிக்கிற அறிஞர் பெருமக்கள் இந்த பூமியில் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட எங்கு பார்த்தாலும் அறியாமை, எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், அப்படிப்பட்ட அந்த நாளில் தான் இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்